இஸ்ரேலின் மிகப்பெரிய இராணுவ மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? இஸ்ரேல் மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலின் பகீர் காட்சிகள்தான் இவை. போர் பதற்றம் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளில் உள்ள அப்பாவி மக்கள் இலக்காவது தடுக்கப்படுமா? ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டது. இதில் ஈரான் நாட்டின் முக்கிய அணுசக்தி மையங்கள், இராணுவ நிலைகள் சேதமடைந்தன. ஈரானின் முப்படை தளபதி, சக்தி வாய்ந்த துணை இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளும் 7வது நாளாக தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் தெற்கு இஸ்ரேலின் பீர்ஷெபாவில் உள்ள மிகப்பெரிய சொரோகா இராணுவ மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் பெராபி மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அரேபியர்கள் என அனைத்து தரப்பினரும் சிகிச்சை பெற்று வரும் இந்த மருத்துவமனையை ஈரான் தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலிய பங்குச்சந்தை கட்டடமும் ஈரானின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது. அக்கட்டடமும் பலத்த சேதமடைந்துள்ளது. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை 32 பேர் பலியாகி இருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஈரானின் இந்த கொடூர தாக்குதலை கண்டித்துள்ள அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார்.